ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க தமிழ் ஃபயர் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெஜெண்டரி அரேனாக்கு போக போகிறோம். அரேனா 9 லெஜெண்டரி அரேனா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராஃபிஸ் ரொம்ப அதிகமாக ஒரு பேட்டில் போட்டு ஜெயிச்சிட்டுனா லெஜெண்டரி அரேனாக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஷாப்பில் வெறும் லெஜெண்டரியாக வரும், அதெல்லாம் வாங்கிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜேகே, பவர் ரைடர், ஸ்பார்க்கி, முஸ்கெட்டர், ஏரோ, மெகாமினியன், ஃபயர் ஸ்பிரிட், பவுலர் அண்ட் ராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜேக்கில் வச்சு நான் எத்தனை பேட்டில் ஜெயிச்சேன் உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்களே பயந்துருவீங்க. 1 2 இது ட்ரா ஆகிட்டு 3 4 பேட்டில் ஜெயிச்சுனே வந்தேன். அதுக்கப்புறம் 2 டிஃபைட் பண்ணி 3 பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிச்சுன்னு வந்தேன். ஓகே, நம்ம டைரெக்டாக பேட்டில் போட்டுருவோம், வெயிட் பண்ண தேவையில்ல. ஓகே, போட்டுற வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் லெவல் 10, நம்மள மாரி லெவல் 10, லெவல் 10. இவர் எப்படியாச்சும் லெவல் 10 நம்ம ஜெயிச்சிட வேண்டியதுதான். ஓகே, எப்படியாச்சும் ஜெயிச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா நான் பவுலரு முஸ்கெட்டரும் விட்டுக்கிறேன், அந்த பக்கம் மெகாமினியன் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பார்க்கியை விடணும், முன்னாடி விட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் சுமாராக சூப்பராக விளாட்ரு. இன்ஃபர்னோ ட்ராகன் வச்சுக்கிறாரு. இவர் இந்த ட்ராகன் எப்படி வச்சு நம்ம மிஸ் பண்ணியாச்சு. அவர் டவர் போன மாதிரி தான் இந்தமாட்டு. ஓகே, இங்கே அவர் டவர் போயிடுச்சு கன்ஃபார்ம். ஓகே, டவர் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்று நம்மளை டிஃபெண்ட் பண்ணணும், இல்லைன்னா நேராக அட்டாக் பண்ணணும். அவர் எப்படி அட்டாக் பண்ணுறான்னு பொறுத்துக்குது. இப்போ அவர் இன்னும் அஜின்ட்டாக என்னென்னு வச்சுக்கிறது தெரில, இன்ஃபர்னோ டவர் வச்சுக்கிறாருன்னு தெரில, பார்ப்போம். இப்போ என்ன ஒரு ரன் பார்ப்போம். பிரின்ஸ் வச்சுக்கிறாரு, மெகாமினியனை விட்டு நம்ம பவுலரை விட்டுருவோம். பின்னாடி பவுலர் ஒன்று வரமாட்டான். ஓகே, அவர் அதுக்குள்ளே மெகாமினியன் போட்டுச்சு. எப்படியாச்சும் இந்த பேட்டில் ஜெயிச்சுட்டு நான் 9 போயிடுவேன். ஓ மை காட், இவன் பேர் பார்த்தாலே சிரிப்பாக வருது. இவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஓகே, பவுலரை நம்ம இந்த பக்கம் விட்டுட்டு ஓ மை காட் ராக்கெட்டை விட்டுருவோம். ராக்கெட் அவர் போயிடுவார், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன நேரம் அவன் பேட்டில் விட்டு போயிருக்கணும். பாக்கியை பின்னாடி விடுவோமா வேணாமா பார்ப்போம். ஓகே, இன்ஃபர்னோ டவர் வச்சாச்சு. இன்ஃபர்னோ ட்ராகன் சாரி. இப்போ எப்படியாச்சும் நான் முஸ்கெட்டரை வச்சு இந்த ட்ராகனை இது பண்ணணும். ஓ மை காட், இது வேறு மெகாமினியன் வரமாட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளால் 2வது டவர் எடுக்க முடியாது. நம்ம வெறும் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணி எடுப்போம். ஓகே, ஸ்பார்க்கி இந்த பக்கம் விட்டு பவுலரை அந்த பக்கம் விடணும். பிரின்ஸு வரோம், பிரின்ஸை பவுலர் போட்டுரு. சூப்பர். பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கம் அடிக்கிறாரு, அடிச்சுன்னு. ஓ மை காட், இந்த பக்கம் ரொம்ப எடுக்கிறானு. ஓகே, இப்போ நம்ம முக்கியமாக டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணி இருக்கணும். ஓவர் ரைடர் அந்த பக்கம் விட்டுட்டு முஸ்கெட்டர் பின்னாடி விட்டணும், காப்பி பின்னாடி ஸ்பார்க்கி சாரி. ஓகே, அவர் எப்படியாச்சும் நம்ம டவரை தொட்டாமல் பார்த்துக்கணும். டவரை தொட்டாரு நம்ம கன்ஃபார்மாக 2 ரவுண்டுக்கு போயிட வேண்டியதுதான். இந்த பக்கம் பார்பரியன்ஸ் ராக்கெட்டை விட்டு வேண்டியதான் நினைக்கிறேன். ரொம்ப காட்டு வந்துட்டான். எனக்கு என்னமோ இது ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பவுலர் மாட்டாங்க. நோ, மிரர் வச்சிருக்கூடாதானே, மிரர் வச்சிருக்கக்கூடாது. பிரின்சஸ் ஜெயிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தான் ஜெயிச்சுக்கிறோம் பேட்டில். 9க்கு போயிட்டோம். பார்ப்போம் போயிட்டோமா இல்லையா. 28. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிடுவோமா? போயாச்சு. இப்போ ஷாப்பில் உடனே நியூ கார்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஓகே, அரேனா 9 ஷாப்பில் அரேனா 9க்கு போனோடனே ஒரு புது கார்டு வந்துக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி செஸ்ட் வந்துக்குது. இதெல்லாம் நம்ம வாங்க தேவையில்ல, கரெக்டாக போனவொடனே வந்துக்குது. ஓகே, பிஎல்இ இவருக்கு கார்டு கொடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாதிரி இல்லை, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப்னு தெரிஞ்சுட்டு அதை கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.